வெல்கம் டு மை சேனல். நம்ம ஏதோ ஸ்டைலாக பண்ண நினச்சா இப்படி தான் ப்ரெட் உருண்டுட்டு ஓடிடும். ப்ரெட்டை வச்சு புதுசாக எல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரெட் குலாப் ஜாமுன் பண்ண போகிறேன். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் தெரியாது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. தெரியாது தெரிஞ்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம். இப்போ நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதோட 4 கார்னர்ஸில் இருக்க ப்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ண ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பிணைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நானே ஒரு கட்டத்தில் என்னடா இப்படி பிசு பிசுன்னு கையில் விட்டுதேன்னு பயந்துட்டேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போது இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஜீரா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் இப்போது பாத்திரத்தை வைக்கலாம். யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ சறுக்குது. பாத்திரத்தை வச்சது கேமரா ஸ்டாண்ட் பிடுங்கி விட்டுருச்சு. இப்போது அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது 1 கப் சுகர் போட்டிருக்கேன். சுகர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது குலாப் ஜாமுன் ரவுண்ட் செய்ய போகிறோம். நான் தான் சொன்னேனே அப்போவே பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ரெமிடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 உள்ளங்கையிலையும் நல்லா ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஷேப். உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சால் நல்ல ஷேப்பில் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. எப்படா முடியும்னு இருந்தப்போ இதுதான் ஒரு வேளை லாஸ்ட் உருண்டை. இப்போது முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வாணலியை அதில் வச்சிடலாம். வாணலி கொஞ்சம் சூடாகட்டும். இருங்க, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன்ல, செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனடா அப்படின்ற மாதிரி வேகமாக ஜீராவை ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். நீங்கள் என்ன ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் கொதித்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் சேர்க்க போகிறோம். இது செகண்ட் பார்ட்டிஷனோட வீடியோ. என்னோடய ஃபஸ்ட் பார்ட்டிஷன் நான் சும்மா வானொலியவே சும்மாவே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டிஷனில் இருக்க வீடியோ எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி ஒவ்வொன்றா போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இப்படி தனித்தனியாக கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப விட்டாட்டுனீங்க எல்லாம் மாவு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ மெதுவாக நீங்கள் உருட்டி கொடுத்துட்டே இருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கரெக்ட் டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன், அதாவது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற டைமில் நீங்கள் அதை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கப்பில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜீராவும் சரி குலாப் ஜாமுனும் சரி ஒரு மிதமான சூடான அப்புறம் நம்ம ஜீராவில் குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 hours ஆர் 2.5 hours வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெட் குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ இதை நான் சும்மா டெக்கரேஷனுக்காக போட்டேன். ஆனால் இது வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரோஸாக பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில்